பணி நிரந்தரம் கோரி 7வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் போலீசாரால் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட நாம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருந்தது? தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அரசு பள்ளிகளில் 13 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்கள் சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவும் வாக்குறுதி அளித்திருந்தது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கடந்த 8ஆம் தேதி முதல் சென்னையில் நாள்தோறும் சாலை மறியல் போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 7வது நாளாக இன்றும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் அருகே ஏராளமான பகுதி நேர ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையிலேயே படுத்து அழுது புரண்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் அவர்களை குண்டுகட்டாக வலுக்கட்டாயப்படுத்தி அனைவரும் கைது செய்தனர். இந்த காட்சிகளை படம் எடுத்த செய்தியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கூட அங்கே வாக்குவாதம் ஏற்பட்டது. சில செய்தியாளர்களை தள்ளிவிட்டதா மீண்டும் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு பேருந்தில் அழைத்து சென்று பல்வேறு சமூக நல கூடங்களில் அழைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் தங்களுடைய கோரிக்கையை பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது நிறைவேறும் முறை தொடர்ச்சியாக சென்னையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.